I want to show her. चाला excited का wait चेस्तानु because किसका स्कूटर है ये? अच्छा पुप्पू होना दादी होना? दादी. फिर अभी पुप्पू पूछे? दादी. ये कौन सा गाड़ी? आता है. ये मेरा? ये साइड का सूख गया. దో సైడ్ నేను మా అత్తగారి ఇంటికి వెళ్ళిపోతున్నాను. అక్కడైతే మా అమ్మ నాన్నని ఎవరు చూస్తారు, వెనక ముందు ఆలోచించకుండా అంత ఇదిగా ఎంత స్ట్రగుల్ అయిందో నాకు తెలుసండి. ఈజీగా రాలేదండి, ఇది చాలా ఈజీగా రాలేదు. ఎన్నో సంవత్సరాల తన కష్టం, ఎన్నో సాక్రిఫైజెస్ చేసి తను ఎంతో కష్టపడితే తప్ప ఈరోజు ఈ స్టేజ్కి లేదు తను. सबकी दुआएं हैं, आपकी दुआएं छे. You miss me. Oh, what a good show. I missed you. Hi guys, ellarukkum vanakkam. Welcome to my Tamil channel, Samira Sharif Vlogs Tamil. Alright guys, so ninga title and thumbnail ellame paatha mari iniki video vandu romba special. எங்க மாமியார் எனக்கு and எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் பண்ணிட்டாங்க. ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்கலி நான் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இப்போ எங்கள் மம்மி வீட்டில் இருக்கேன். பேசிக்கலி எங்கள் மம்மிக்கு வந்து ரீசெண்ட்லி ஒரு சர்ஜரி ஆயிடுச்சு அண்ட் எங்கள் மம்மியை பார்க்குறதுக்கு எங்கள் மதர்இன்லா வர்றாங்க. ஸோ இட்ஸ் அ டெஃபினெட்லி வெரி ஸ்பெஷல் வீடியோவில். ஸோ ஐ ஸ்டார்டட் vlogging அன்னைக்கு. ஸோ அங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் தெலுங்குலேயும் கண்டென்ட் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் எங்கள் மாமியார் பேசுகிறது எல்லாமே வந்து நான் ஆக்சுவலி இந்த வீடியோ கான்டென்ட் வந்து என்ன தெலுங்கு சேனலுக்கு தான் ஷூட் பண்ணேன். பட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இஸ் வாட் ஐ ஃபீல். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும். ஸோ அதனால தான் வந்து நான் ஐம் ஆல்சோ vlogging திஸ் ஃபார் மை தமிழ் சேனல். ஸோ யா என்னோட டே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது எப்படின்னா, நான் எங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹவு மை டே லுக்ஸ் லைக் அட் மை மாம்ஸ் ஹோம். அது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் ஐபாரில் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ சட்னிக்காக பள்ளி அதெல்லாமே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஐ ஸ்டார்டட் மை டே வித் தேட். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஐ பின் eagerly வெயிட்டிங் எங்கள் மாமியார் வந்து எப்போ எங்கள் மம்மி வீட்டுக்கு வருவாங்க, நான் வந்து இந்த வீடு வந்து எங்கள் மாமியாருக்கு காமிக்கணும். பிகாஸ் எல்லாமே வந்து என்னோட ஹார்ட் ஆன் மணி வச்சுக்கிட்டு தான் நான் வந்து எங்கள் மம்மியோட வீட்டு வந்து ரெனோவேட் பண்ணேன். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஹியர் இட் ஃப்ரம் மை மதர்-இன்-லா. அண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் இந்த ஹவுஸோட டூர் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் ஐம் ரியலி எக்ஸைட்டட். நீங்கள் எல்லாருமே ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. இட்லி வித் சட்னி இஸ் ரெடி அண்ட் Arhan is sitting here and eating. Wait, what are you eating? You want me to fix that? वो भी निकालो. अच्छा ठीक है, निकाल दो. 1 second. Okay. ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் அண்ட் இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து போய் அர்ஹானுக்கு அந்த டிஃபன் கொடுத்துட்டேன். அவங்க வந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. வாவ், किसका स्कूटर है ये? स्कूबी डूबी स्कूटर. ஓ பை த வே, நீங்கள் எல்லாருமே வண்டர் பண்ணுறீங்கன்னா, இந்த கலர்ஃபுல் ஸ்கூட்டர் அர்ஹான் யூஸ் பண்ணுற இந்த கலர்ஃபுல் ஸ்கூட்டர் வந்து லவ் லேப் போடுது. ஹி ரியலி லவ்ஸ் அண்ட் என்ஜாய்ஸ் தி ஸ்கூட்டர். இது வந்து 3 years to 10 years கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிஃப்டிங் பர்பஸ் இருந்தாலும், உங்கள் கிட்ஸ்க்கு பை பண்ணுறது இருந்தாலும் வெரி வெரி நைஸ் அண்ட் கன்வீனியன்ட். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், we've been using லவ் லேப் ப்ராடக்ட்ஸ் எவர் சின்ஸ் Arhan was a little baby. ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்லிப் ஹேண்டில் பார். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கிட்டால் இங்கே வந்து லாக் அன்லாக் பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த பற்றி நான் இந்த பக்கம் நம்ம டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாரோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பற்றி Arhan இப்போ 3 years தான் இல்லை. ஸோ அவங்க வந்து 0 சைஸில் தான் வச்சுப்பாங்க. ஸோ லீஸ் சைஸில் வைப்பாங்க. அண்ட் இந்த ராட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து அலுமினியம் அலாய் பைப். அண்ட் ஆல்சோ பின்னாடி வந்து இப்படி பிரேக் வரும். அண்ட் ரொம்ப காம்பேக்ட் அண்ட் ஈஸி டு ஃபோல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஹாப்பியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்ட் ஆகிடும். ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் பேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம கிட்ஸ் 10 years வரைக்கும் வந்து நம்ம ஹாப்பியாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டர்ன் பண்ணுறதையும் ரொம்ப சிம்பிள்.
அவங்க வந்து லெஃப்ட்டுக்கு பெண்ட் பண்ணால் லெஃப்ட் டர்ன் ஆகும், ரைட்டுக்கு பெண்ட் பண்ணால் ரைட் டர்ன் ஆகும். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் வீல்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வீல்ஸோட வரும். அண்ட் இந்த முன்னாடி வீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். அண்ட் நம்ம கிட்ஸ் ரைட் பண்ணுறப்போ இது வந்து கலர்ஃபுல்லி இது பிளிங்க் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ரைட் எல்லாமே. And this works great for indoors as well as outdoors. Arhan வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. So I would highly recommend you guys to get your hands on this. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. இது வந்து அமேசான் அண்ட் அவங்க ஒஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. நாங்கள் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அர்ஹான் போய் அவங்க உட்காந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் போய் அவங்கக்கிட்ட சொன்னேன், நானும் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன் தட் யூனோ எங்கள் மாமியார் அண்ட் அவங்க அத்தை வருவாங்க வீட்டுக்குன்னு. And he was really excited and eagerly wait பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. Do you know who's coming home? हीरमा, देखो कौन home आ रहे मालूम आपको? कुछ कार आ रहा. Oh my God! You know दादी and पुप्पू are coming home. आपको मालूम ये बात? दादी और पुप्पू आ रहे? कुछ कार आ गया. Oh my God! एक स्पॉट आ गया रे. हीरा, दादी और पुप्पू है. उनकी कार एंटर हो गई. Seriously, you want to open the door for them? आपका स्कूटर हटाओ वहां से जल्दी. स्कूटर डोर के सामने निकालो जल्दी. दादी और पुप्पू आ रहे ना. ऐसे नहीं, राइट करके जाओ, अपने रूम में रख लो, जाओ. Come on, good job. Focus, focus. Yeah. Good job, Arhan. Very good. Now you want to come and open the door for them? I should open. Are you sure? Yeah. टू EcoSport है बोलते हैं उनको. माइच बोलो. Guys, can you see two EcoSports? Blue color EcoSport and a red color EcoSport. ये तालाब हो गया, ये आता है. ये तार होते, ये पुट्टत डालेता. Okay. ये तार दे ओपन हुआ तो टमाटर बनाते आते हैं. ओके, किसके लिए वेट कर रहे हैं अरहान? किसके लिए वेट कर? हाँ? इनोवा तार चाहिए. इनोवा तार. नया है पुप्पू. पूछो पुप्पू, why are you not coming? पूछो. नहीं. इसमें पूछो, कैमरा को पूछो. अच्छा पुप्पू हो ना दादी हो ना? दादी. फिर अभी पुप्पू पूछे. पुप्पू हो ना दादी हो ना? फर्स्ट बोलो. दादी. पुप्पू नको. अच्छा. Are you sure? दादी. पुप्पू. दादी. भाग गए क्या? आओ आओ जी. ऊपर भाग के तो कैसा बेबी? नहीं आ रहे वो लोग अंदर, आप नहीं आए तो. हाय कैमरा. गुड, थैंक यू. अस्सलाम वालेकुम जी. कंटेंट क्रिएटर. ऊपर उसके रूम में चले गए. अंदर किड्स रूम में. सभी राधान देखे कहाँ है? आवाज दो, दादी बोलो. लड्डू कम 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 कम. जल्दी 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 दादी को अब लेके जाओ. हाथ पकड़ के लेके जाओ. हाथ पकड़ के लेके जाओ दादी को. आपको नहीं मालूम. मेरे को श्योर मैं ऊपर आना. आओ हाथ पकड़ के लेके जाओ. उन्होंने आ सकते खुद से. मैं नहीं आना. आना. ओके. यू नो व्हाट, सबसे ज्यादा कौन खुश हुआ जब स्कूल नहीं गए तो मैं. वैसे हमारा तो बचे है ना. स्कूल नहीं गए मम्मी. आप यहीं पे सोते. वाओ, ये कौन सा गाड़ी? आता है. ये मेरा रेड कलर का. सर्विसिंग को लेके जाना. चलो लेट्स गो टू सर्विसिंग. फिर थोड़ी देर से बैठ के मेरा भी चलो.
चलो दोनों जाएंगे सर्विसिंग को. चलो चलो दादी अल्हम्दुलिल्लाह. रख लो आप मम्मी हाथ भी नहीं जरा हटा के रखेंगे. आराम से बैठो बैठो बेटा. अरे आंटी के रूम में नो टीवी. नो टीवी. मम्मी को देखना है तो नो हॉल में देख के आके सो जाते. नहीं तो फिर रात में पूरा चलते रहता. चलते रहता. खाली रात में टीवी रहना इस सबके 3 देख लेती. या इंदर रेशमा का देख लेती 4 का. उसके बाद आ जाती. हाँ वो इसका मम्मी हाँ सिंसियरली देखते, सिंसियरली सबको फॉरवर्ड कर दे. वो देखती हूँ. बिग बास शुरू है तो देख तो ये साइड का सूख गया मेरे को. तो 2 साइड है. इधर जरा बड़ा है यहाँ तक है. अच्छा. वो लंबा है. हाँ लंबा है सो इधर रखे. इधर से फिक्स करे ना तो 2 साइड निकाल दिए तो इधर आपको क्या क्या की स्क्रू वो ये ऐसा था सो उम्मीद दिए सका था. वो इधर था. वो इधर था. यहाँ को ऐसे स्ट्रेट बड़ा वाला था. எங்கள் மாமியார் அண்ட் மை சிஸ்டர்லாம் அவங்க வந்து எங்கள் மம்மியோட மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு இந்த ஹவுஸோட டூர் கொடுத்தேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக டூர் கொடுப்பேன். ஆஸ் ஐ டோல்ட் யூ கைஸ், ஐ வாஸ் ரியலி வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டு ஹியர் இட் ஃப்ரம் ஹர். ஹோம் எல்லாமே வந்து டூர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேசினது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அது பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் எவ்ரி திங் இன் தெலுங்கு. கொஞ்சம் கண்டிப்பாக புரியும். புரியலனாலும் நான் வந்து அந்த கிளிப் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த எமோஷன் வந்து அவங்க சொன்னாதான் அது வந்து உங்ககிட்ட வரும். ஸோ கண்டிப்பாக அது பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். సెల్లు చూసారు కదా. నవ్ యు టెల్ మీ ఎలా ఉంది? అల్హమ్దులిల్లా చాలా 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 బాగుంది. చాలా పాజిటివ్ వైబ్స్ ఉన్నాయి. అండ్ అంటే పాజిటివ్ వైబ్స్ అని చెప్తారు కదా, మనసు ఎంత మనం కష్టపడి ఎంత దీంతో ప్రేమతో పెడతామో అది రిఫ్లెక్ట్ అవుతుందని ఈ ఇంట్లో అది రిఫ్లెక్ట్ అవుతుంది. తను ఇంతకు ముందు కూడా తను అంటే చేసింది హౌస్ అంతా ఓకే. అప్పుడు తన స్తోమకు అంటే తనకి ఎంత స్తోమతకి తగ్గ దీంట్లో తను చేసింది. ఇప్పుడు తన నెక్స్ట్ స్టెప్ కి నెక్స్ట్ లెవెల్ కి వెళ్ళి చేసింది. అంటే ఎలా ఉందంటే కొత్త ఇంట్లో వచ్చినట్టు ఉంది. పాత ఇంటినే ఇంత బాగా చేసుకున్నారంటే. అండ్ వాళ్ళ నిజంగా లక్కీ ఏంటంటే ఈ మధ్య ఇంటీరియర్ డిజైనర్స్ మనకి అంత తెలిసిందే అందరికి ఫాస్ట్ గా చేసి ఇవ్వరు, కరెక్ట్ గా దొరకరు. కానీ దీనికి దొరికిన ఇంటీరియర్ డిజైనర్స్ చాలా బాగా చేశారు. అండ్ నిజంగా పాజిటివ్ వైబ్స్ ఉన్నాయి. అండ్ గాడ్ బ్లెస్ యూ. తన సమీర ఇలాగే ఇంకొక ఇల్లు త్వరలో కొని ఇలాగే మంచి పాజిటివ్ వైబ్స్ తో ఉన్న లైఫ్ లీడ్ చేయాలని కోరుకుంటున్నా. అంటే తను ఇక్కడున్నా నాకు ఒకటే అని నేను ఎప్పుడు చెప్తాను. సో ఏంటండి వాళ్ళ అమ్మ వాళ్ళ ఇంటికి వచ్చి అక్కడుంటే మీ ఇంట్లో కదా అని అనుకుంటారు. అక్కడున్నా ఇక్కడున్నా, నేను ఇక్కడికి వచ్చినా నేను అక్కడికి వెళ్ళినా, వి ఆల్ ఆర్ వన్ ఫ్యామిలీ. అలాగే మీరందరూ కూడా మా ఫ్యామిలీయే. సో దాంట్లో డిఫరెన్స్ చేసి చెప్పడానికి ఏం లేదు. ఎప్పటి నుంచో పాపం వాళ్ళ మదర్ సర్జరీ అవ్వక ముందు నుంచి చెప్తున్నారు, రా చూడరా ఇల్లు. యాక్చువల్లీ మా అత్తగారికి ఐ సర్జరీ అయినప్పటి నుంచి, నా ఐ సర్జరీ అయిన దగ్గర నుంచి సరే వస్తాను, ఇది అయిన తర్వాత వస్తాను, రేపు వస్తా, ఎల్లుండి వస్తాను. అసలు అవ్వలా. లక్కీగా ఈరోజు కుదిరింది. తనకి సర్జరీ అయిపోయి కూడా 15 days అయిందా? 1 week అయిందా? అప్పటి నుంచి అనుకుంటున్నాను. ఈ రోజు అయ్యింది చూడండి రావడం. సో మొత్తానికి అయితే చూసాను. బట్ నిజంగా గాడ్ బ్లెస్ యూ సమీరా. నీకు ఇంకా మంచిగా నువ్వు సక్సెస్ చూడాలి లైఫ్ లో. ఇంకా అంటే తనది తనే కాకుండా తల్లిదండ్రులను చూసుకోవడం అనేది చాలా గొప్ప విషయం అండి. ఒక ఆడపిల్ల అయ్యి ఉండి ఒక మగాడిలా కష్టపడి తల్లి తండ్రిని ఇంత సపోర్ట్ చేసి ఇంత ప్రేమగా చూసుకోవడం అనేది నిజంగా చాలా చాలా గొప్ప విషయం. నేను సమీరా నాకు పెళ్ళి కాకముందు నేను మాట్లాడేటప్పుడు నేను ఒకటే చెప్పాను, నువ్వు మమ్మల్ని ఎక్కడ కూడా మీ మదర్ ఫాదర్ని నెగ్లెక్ట్ చేయకూడదు. నువ్వు కావాలంటే నన్ను నెగ్లెక్ట్ చేయి, ఎక్కడైనా నన్ను చూసుకోకు, నన్ను చూసుకునే వాళ్ళు కూడా ఉన్నారు. కానీ యూ షుడ్ టేక్ ద రెస్పాన్సిబిలిటీ ఆఫ్ యువర్ మదర్ ఫాదర్, యూ షుడ్ టేక్ కేర్ ఆఫ్ దెమ్ అని చెప్పానంటే చాలా మంది ఆడపిల్లలు ఏంటంటే పెళ్ళి అవుతుంది అంటే భయపడతారు.
ఎందుకు భయపడతారంటే నేను మా అత్తగారి ఇంటికి వెళ్ళిపోతున్నాను, అక్కడైతే మా అమ్మ నాన్నని ఎవరు చూస్తారు, వాళ్ళు ఎలా అని ఒక ఫీలింగ్ ప్రతి ఆడపిల్లకు ఉంటుంది. అంటే ఒక బ్రదర్ ఉన్నా లేకపోయినా, ఒక ఇంట్లో ఒక మగాడు ఉన్నా లేకపోయినా ప్రతి ఆడపిల్లకి ఏంటంటే నా తల్లిదండ్రుల్ని నేను వెళ్ళిపోతే ఎలా ఇల్లు అనే ఫీలింగ్ ఉంటుంది. ఆ ఫీలింగ్ తనకు ఉండకూడదని నేను పెళ్ళి కాకముందు కూడా నేను ఫస్ట్ మాట అదే చెప్పాను. నువ్వు మమ్మల్ని ఎంత అంటే ఈక్వల్గా చూడాలి, నువ్వు ఏదున్నా అంటే మమ్మల్ని నెగ్లెక్ట్ చేసినా పర్వాలేదు కానీ తల్లిదండ్రుల్ని ఎక్కడ తక్కువ చేయకూడదు. నీది ఏం చేసినా నువ్వు ఏం చేసుకున్నా నీది నువ్వు అంటే నువ్వు సంపాదించుకుని నువ్వు పెట్టుకుంటావు, మీ తల్లిదండ్రులకి ఇచ్చుకుంటావు, మొగుడికి ఇచ్చుకుంటావు, మాకు పెడతావు, ఏం చేసినా ఫస్ట్ వాళ్ళు తర్వాతే మేము అన్నట్టు ఆ మాట ఎక్కడా తను లోడ్ చేయకుండా ఆ తల్లిదండ్రులను కూడా అంతే ప్రేమగా చూసుకుంటుంది. సో ఆ తల్లిదండ్రుల దీవెనలు ఇంకా సమీర మీద ఉండాలనేసి, మీ అందరి బ్లెస్సింగ్స్ కూడా తనతో ఉండాలని, నా బ్లెస్సింగ్స్ కూడా తనతో ఎప్పుడూ ఉంటాయి. తను ఇంకా ఎదగాలి లైఫ్లో, ఇంకా ఎదగాలి, ఇలా ఇంకా సక్సెస్ చూడాలి. అండ్ ఆల్ దిస్ ఇస్ పాసిబుల్ ఓన్లీ బికాస్ ఆఫ్ యూ ఆల్ బ్లెస్సింగ్స్. మీ అందరి సపోర్ట్ లేనిది సమీరా కానీ నేను ఎంత చేసినా, వాళ్ళ అమ్మ నాన్న ఎంత చేసినా ఇంత దూరం రావాలంటే మీ అందరి సపోర్ట్ తనకు ఉండాలి. అలాగే సపోర్ట్ చేస్తూ వచ్చారు, చేస్తూ ఉండననే కోరుకుంటున్నాను. గాడ్ బ్లెస్ యూ. ఐఎమ్ సో హ్యాపీ. అంటే హార్ట్ నిండిపోయింది నాకు ఈరోజు సమీరా. ఓ సక్సెస్, ఓకే అంటే సక్సెస్ అంటే ఇలా ఉండాలి అనేసి, అంటే వెనక ముందు ఆలోచించకుండా అంతగా ఇదిగా ఎంత స్ట్రగుల్ అయిందో నాకు తెలుసండి. అంటే కొన్ని చెప్పుకోదు, బయటికి చెప్పుకోదు. తన అలవాటు ఏంటంటే ఓపెన్గా మాట్లాడదు, ఏదున్నా మనసులో అలా పెట్టుకుంటుంది. కానీ నాకు తెలిసిపోతుంది నాకు తెలుసు. ఎప్పుడైనా లోగో ఫిలిం నేనే వెళ్ళి అడుగుతాను, ఎందుకు లోగోనో ఏంటని నేనే అడిగి ఏదో మాటల్లో పెట్టి ఏదో ఇచ్చేస్తూ ఉంటాను అలా అనమాట. సో ఇది ఈజీగా రాలేదండి, ఇది చాలా ఈజీగా రాలేదు. ఎన్నో సంవత్సరాల తన కష్టం, ఎన్నో సాక్రిఫైజెస్ చేసి తను ఎంతో కష్టపడితే తప్ప ఈరోజు ఈ స్టేజ్కి లేదు తను. అంటే ఆ ఎంతో అంటే నాకు తెలిసి నేను చూస్తున్నాను గత ఈ 3-4 సంవత్సరాల నుంచి కాదు, తను ఎవరైతే క్లోజ్ ఉన్నారో తనకు తెలుసు. అంటే తనకి ఎవరు క్లోజ్గా ఉన్నారో వాళ్ళకి తెలుస్తుంది తన కష్టం ఏంటంటే. సో ఎన్నో సంవత్సరాల కష్టం ఇది, ఓవర్ నైట్ రాలేదు. సో మీరందరూ కూడా ఎవరైనా ఇది ఏంటి అని అనుకుంటారు, కష్టపడితేనే వచ్చిందండి. షీ డిజర్వ్స్ మోర్, షీ డిజర్వ్స్ ద బెస్ట్ and she deserves more of love and blessings. Yes baby, I'll give you. So பாத்தீங்களா, if you know or if you understood and the emotions, expressions எல்லாமே understand பண்ணீங்கன்னா you will definitely know அவங்க என்ன பேசுனாங்கன்னு. பட் கண்டிப்பா what I would want to say is அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து முன்னாடிலேருந்து அவங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆல்சோ தே வில் பி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு நான் பார்க்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்லாமல் தே ஹவ் பின் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி முன்னாடிலேருந்து அண்ட் டில் யோர் லாஸ்ட் பிரெத் அவங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. So that is, alhamdulillah, I feel very blessed to be able to take care of my parents, to be able to provide them things. And in the mari or adjusting ana maamiyar enak kadichirukku, alhamdulillah, I feel very very blessed. And also avanga enna sonanga what you see Samira today, adu vandu simply or overnight vandadu kadiyadu. Nariya days or struggle and நிறைய லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சமீரா வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க அப்படி பேசுகிறது எல்லாமே பார்த்து நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். பிகாஸ் என்னோடய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். பட் என்னோடய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அது பார்த்து அது பற்றி பேசி யூனோ அதுக்கு வந்து கொஞ்சம் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தது, அதையும் வந்து உங்கள் மாமியார் சைட்லேருந்து வருது வந்து இட்ஸ் ரியலி அ பிளெஸ்ஸிங். அண்ட் அவங்க அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணி அவங்க அதெல்லாமே பேசுகிறது பார்த்த உடனே நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் டியரி ஐஸ் ஆகிட்டேன். அண்ட் அவங்க அதை பேசுகிறது பார்த்த உடனே எங்கள் மம்மியும் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. మా మమ్మీ ఎమోషనల్ అయిపోయారు. ఆనంద బాష్పాలివి హ్యాపీనెస్ తో. सबकी दुआएं हैं, आपकी दुआएं छे. पहले माँ की दुआ, उसके बाद में सबकी दुआ, माँ के बाद ही सब.
See you, Arhan. सीरियसली अब बोल के नहीं, शादी के पहले तुम्हें छोटे जब से తెలుగు में बोलतो సో దట్ ఈవెన్ ఆడియన్స్ విల్ అండర్స్టాండ్. చిన్నప్పటి నుంచి నువ్వే చూసుకుంటున్నావు కదా, నువ్వు పని చేయడం స్టార్ట్ చేసిన దగ్గర నుంచి ఫ్యామిలీని నువ్వే చూసుకుంటున్నావు కదా, నువ్వు పెళ్ళయి ఇక్కడికి వచ్చేసావంటే ఆ రెస్పాన్సిబిలిటీ నీకు పోదు. వాళ్ళు బ్రతుకున్నంత వరకు, నువ్వు బ్రతుకున్నంత వరకు వాళ్ళు నీ రెస్పాన్సిబిలిటీయే నువ్వే చూసుకోవాలి, ఎప్పుడు వాళ్ళని తక్కువ చేయొద్దు అని చెప్పారు. ఉప్పు పాసే అందరి ధైర్యం, అందరి ధైర్యం, అందరి బ్లెస్సింగ్స్, అందరి ధైర్యం, అందరూ ఇలాగే కలిసిమెలిసి హ్యాపీగా ఉండాలని కోరుకోండి బస్ అంతే. ఎవరైతే చూస్తున్నారో తదాస్తు అనండి చాలు. ఇద్దరు జారే బేబీ పక్కా మీకు చోటుకే షూర్ ఓకే జాకే అల్లాహ్ बाय बाय रानू दादी पर नानी माँ क्या बेटा माँ मोर चॉकलेट नहीं है माँ वो चॉकलेट बहुत बेटे भूजा इनसे नहीं है माँ चॉकलेट. याद रखो आप. हाँ बेटा अल्लाह हाफिज. बहुत मुबारक. थैंक यू नूर है. अल्हम्दुलिल्लाह. मैं कुछ पूछ के लेती हूँ ना इससे तो। भी और घरा बनना और आगे बढ़ना इंशाल्लाह. बाय अल्लाह గుడ్ తన కెమెరా అక్కడ ఇది నా కెమెరా सेम सेम సేమ్ అల్లాహ్ హాఫిజ్ బాయ్ బాయ్ बाय फुल पिए टेक केयर मम्मा को बाय बोलो बाय बोलो बाय 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 जानू बाय 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 जानू अल्लाह हाफिज. ஸோ நீங்கள் பார்த்தீங்களே அர்ஹான் வந்து அவங்களும் வந்து கிளம்பி போவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அர்ஹான் வந்து எங்கள் மாமியார் அண்ட் என் சிஸ்டர் இன்லா கூட அவங்க நான் இல்லாமல் அவங்க போனாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரேஷ்மாண்டி வீட்டுக்கு தான் போனாங்க. இன்கேஸ் அவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க, அவங்க டைம் நான் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் மாமியார் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிகாஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே அவங்க சேனலில் வரும். ஐம் ஷோர் யூ வில் லவ் டு வாட்ச் இட். நான் தான் பர்சனலி ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அது பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அர்ஹான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வெல்கம் ஹோம் ஜான். Ferrari, welcome home. Ferrari, are you tired? Oh my God, is it crispy? Cross it and come, Ferrari. Now tell me, Ferrari, did you miss me? Oh, what a bocho, I missed you. I missed you so much. The grasshopper is down. Did you see that? Did you miss me? No, Tata. You missed the grasshopper? Yeah. But I missed you, Gudu. I missed you so much. I'm with Tata. Miss Grasshopper. அவங்க வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தாங்களா. பட் ஐ டென்ட் வாண்ட் டு கிவ் ஹிம் அ நேப் பிகாஸ் அவங்க நேப் அவ்வளோ லேட்டாக வந்து அவங்க நேப் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட் டைம் வந்து புஷ் ஆகிடும், விச் ஐ டென்ட் வாண்டட் டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு சார்ட் பேப்பர் ஃப்ளோர் மேலே ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்துட்டேன் ஃபார் ஹிம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டூ த கலர்ஸ். அண்ட் எப்போவுமே வந்து அவங்க கலரிங் பண்ணுறப்போ நானும் வந்து அவங்க கூட கலர் பண்ணுவேன். பிகாஸ் அப்படி எனக்கும் வந்து அந்த கலரிங் அந்த கலரிங் கிரேவிங் இருக்குல்ல அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஐ லவ் டு டூ கலரிங் யூனோ. அந்த ஆர்ட் ரிலேட்டட் எது இருந்தாலும் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அவங்க பண்ணுறப்போ எப்போவுமே வந்து நானும் அவங்க கூட உட்காந்து நானும் பண்ணுவேன். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற இப்போ இந்த சீசன் வந்து பா பெட்ரோல் சீசன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பா பெட்ரோல் ஆர் டாம் அண்ட் ஜெர்ரி அவங்க தான் அவங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து பா பெட்ரோலோட ஸ்கை வந்து அவங்களுக்கு ட்ராப் பண்ணி கொடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மார்ஷல் ட்ராப் பண்ணேன். பட் தென் அவங்க நீங்கள் பார்த்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படி கலர் பண்ணிக்கிட்டாங்க. இட் வாஸ் ஃபன் டைம் தட் வி ஸ்பெண்ட். அண்ட் அதோட வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சிடுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் வாட்சிங். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். And நான் சொன்ன மாதிரி I feel very very blessed and honored to be able to take care of my parents and இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் நான் போயிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி சப்போர்ட்டிவான மாமியார் and you know everybody, not just my மாமியார் but everybody in the family are so supportive. Alhamdulillah, I can't thank Allah enough for everything that has been giving me especially.
And yeah, having said that, in the video வந்து இங்கயோட முடிச்சிடுறேன். Please do subscribe to the channel if you haven't already. And இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திச்சுக்கிறேன். அப்பதுக்கு செலவு நான் உங்க சமீரா ஷெரீஃப். Bye guys.